குப்புறப்படுங்க. முடி என்ன தேய்க்கணும்? சரி தேய்ங்க. சீக்கிரம். என்ன யோசனை? உட்காந்து தேவைங்க சீக்கிரம். தேய்க்கும் போது ஏன் துண்டை போட்டு வரீங்க? தூக்கி வீசுங்க அந்தால. அப்படித்தான் அப்படித்தான். இது என்னது? ஏதோ வளையம் படுற மாதிரி இருக்கு. வளையம் இல்லையா, இது நீ போட்ட வளையல். நீயா? இவ்வளவு நேரம் நீயா தேய்ச்ச? ஆமா. எப்படியா இருந்தது? எந்திரி. அட எந்திரி மேல எந்திரி. என்ன தைரியம் இருந்தா கட்டின பாண்டி மாதிரி எனக்கே என்ன சொல்லு? நீ எப்போ நீ என் கையில வளையல் போட்டியோ அப்பவே நான் பொண்டாட்டி ஆயிட்டேன். நெஞ்சில தேக்கட்டுமா? வளையல் இருக்குன்னு ஆட்டம் போடுறேன். கொண்ட கலையில கொண்ட வளையல். அதுக்கே கைய கடிக்கிறேன். டேய் முத்துறதானே பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டுனா அவ்வளவுதான். என்ன பண்ற நீ? மரம் ஏறுங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரம் ஏறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மலையாரி பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரம் ஏறி இருக்கிறேன். அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மட்டும் திருட மாட்டேங்க. நான் பிறகு யோகியனுங்க. எனக்கு ஆளுங்க பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையெல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவோம். ஒரு மரத்துக்கு 1 ரூபா கூலி. 1 ரூபாயா? அட தூ. அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபா கூலிய காது துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்தா. ஏண்டா என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஏனுங்க அடிக்கிறீங்க? 1 ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா, இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்டை கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுன? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன்டா. அத 50 ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா 1 ரூபாயை மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். 1 ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காத. ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து 1 ரூபா கூட்டி தரணுங்க. எங்க வர சொல்லிட்டு ஆளை காணோம். என்ன பயந்துட்டியா? நான் ஒண்ணும் பயப்படல. ஆமா, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நான் இங்க இருக்கேன். நல்லா சமைக்க கத்து கொடுத்தேன், கூடவே காதலையும் கத்து கொடுத்துட்டேன். போய் சொல்லாதீங்க. நான் இப்போ அதெல்லாம் கத்து கொடுத்தேன். கண்ணாலேயே பேசுனியே, அதுக்கு என்ன அர்த்தம்? லவ் தானே? என்ன அப்படி பார்க்காதீங்க, ஒரு மாதிரியா இருக்கு. நேரமாச்சு, நான் கிளம்பணும். விஷயத்தை சொல்லுங்க. இத பாரு, காதல்ங்கிறது 2 பேருக்கு நடுவுல வர்றது. அது 4 பேருக்கு தெரிஞ்சு 4 விதமா பேசுறதுக்கு முன்னால நம்ம கல்யாணம் நடக்கணும். என்ன சொல்ற? கல்யாணமா? பின்ன காதலோட சரியா? இல்ல, எங்க அண்ணனை கேட்கணும். அது சரி. காதலிக்கும் போது என் இதயத்துல நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொல்றது. கல்யாணம்னு வரும்போது அம்மா வந்துருவாங்க, அப்பா நுழைஞ்சிருவாரு, மீதி இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் பொட்டி பொடிக்கையோட வந்து சேர்ந்துட்டா உன் இதயத்துல எனக்கு எங்கம்மா இடம் இருக்கும்? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் இதயத்துல நீங்களும் இருக்கீங்க, வேற எங்க அண்ணனும் இருக்காரு. நல்ல வேலை, அவர் இருந்துட்டு போட்டோம். அவர் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா? அதுதான் இல்ல, எங்க அண்ணன் ஆசைப்பட்டது எதுவும் வேண்டான்னு சொன்னதே கிடையாது. ரொம்ப நல்ல அண்ணன்.
அப்படின்னா தொடலாமா? ஆனா இன்னைக்கே நீ உன் அண்ணன் கிட்ட சம்மதத்தை வாங்குற என்ன? இன்னைக்கேவா? இப்பவே. அடே சம்மந்தியார் போல இருக்குது. வாங்க வாங்க அவையிலே வாங்க 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 அங்க வாங்க ரொம்ப கையை தூக்குறாலும் ஜாக்கிரதை. வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க மாப்ள. ஆ. வாங்க சம்பந்தி வாங்க. சம்பந்தியா? ஏங்க இன்னும் பொண்ணே பாக்கல, கையே நினைக்கல, அதுக்குள்ள சம்பந்திக்கிறீங்க? பிக்ஸா பண்ணிட்டீங்களா? மிச்சர் எல்லாம் பண்ணீங்க, இனிப்பு பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க, சாப்பிடலாம் வாங்க. என்னங்க என்னைக்கு வச்சு பேசுறாங்க? உள்ள கூப்பிட மாட்டாங்களா? மரியாதை தெரியாத ஆளுகள் இருக்கானுங்களே. ஐயோ எனக்கு இப்படி சொல்லி போட்டீங்க, உங்களை கூப்பிடுறதுக்காக நின்னுட்டு இருந்தோம்ங்க. வாங்க 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 மாப்ள பொண்ணை வாங்க பத்தவங்களுக்கு கரெக்டா இருக்கு. எப்படி பண்ணாங்க பாத்தியா? ரிவர்ஸ் ஸ்பீட்லயே போறாங்க பாரு. வாங்க 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 சம்பந்தி வாங்க, வாங்க வாங்க சம்பந்தி வாங்க வாங்க வர்றோமையா? பாலி விட்டா தானே வர முடியும். குறுக்கு நின்று தள்ளு. உட்காரு உட்காரு. எடுத்து பரவாயில்ல, எடுத்து உட்காரு. நான் உட்கார்ந்துக்கிறேனுங்க. உட்காரு, உங்க வீடு தானே. உட்காரு மச்சான். ஆமா, இவர் யாருங்க? பார்த்தா நடிகர் அசோக மாதிரியா இருக்காரு. என்ற மச்சன் தானுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? போன வாரம் 2 பேரை கோர்ட்டுக்குள்ள வெட்டி போட்டாங்கன்னு பேப்பர்ல பாத்திருப்பீங்களே. ஆமா, அந்த கோர்ட்ல இவருதான் ஜட்ஜுங்களா? வெட்டினவனே நான் தானுங்க. ஐயோ, வர வர நம்ம ஆளு அறுவாள் எடுத்துட்டு வயக்காட்டுக்கே போறது இல்ல. அறுவடையே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான். ஏனுங்க, இவர் கொஞ்ச நேரம் வெளியில இருக்குங்களேன். ஏனுங்க? இல்ல, நாம சீர்திருத்தத்தை பத்தி பேசுவோம். அது இவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா படலாம், கோவம் வரலாம், அறுவாள் ஞாபகம் வரலாம். வெளியே அனுப்பிச்சாலும் வெட்டுறேன் பாருங்க, பரவாயில்லைங்களா? நீங்க இங்கே இருக்கட்டுங்க. வெட்டு உழுவுதுன்னு ஆகி போச்சு. அப்புறம் உள்ள வெட்டினா என்ன, வெளியே வெட்டினா என்ன? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வர சொல்றேன், பாத்துறீங்களா? இது பாருங்க, நானும் என் பையனோ பொண்ணை பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. அப்ப தட்ட மாத்திக்கலாம்ங்க. அது இல்லைங்க, பொண்ணை பார்த்து ஓகே பண்றதுக்கு ஒருத்தன் வர்றான். அவன் பார்த்து சரின்ட்டான்னா இவன் தாலி கட்டிடுவான். அதோ வந்துட்டாரே. ஏனுங்க, யாருங்க இவரு? நான் சொன்னேன்ல. அவருங்களா? நில்றாங்க. அப்படியா? ஏனுங்க ஒன்ற ஒரு தராதரம் தெரியாத வீட்டுக்குள்ள வர சொல்றீங்க? என்னடா சொன்ன? யோ, அவனுக்கு என்ன குறைஞ்சு வச்சேன்? சந்தையில குப்பை கொட்டுற அனாதை பையன் என் மேலேயே கை வச்சவன், அவன் முடிவெடுத்துதான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னா இப்படி ஒரு சம்பந்தமே எங்களுக்கு தேவையில்லை. அட்டால் போட. இது மாதிரி ராசப்பா, இவன் முதல்ல வெளியே போனா தான் இந்த நிச்சயார்த்தமே நடக்கும். என்னடா சொன்ன? ஐயா, நான் இங்க வந்ததுனால ஒரு நல்ல காரியம் நிக்க வேணாங்க. நான் போயிடணுங்க. நீங்க நிச்சயமிட்டு வாங்க. நில்லுப்பா. உன்னை வெளியே போக சொன்னாலும் ஒண்ணுதான், என்ன வெளியே போக சொன்னாலும் ஒண்ணுதான். என்னமோ ஊர்வலத்துல பொண்ணே இல்லாத மாதிரியும் இவன் ஒரு அதிசயமா பொண்ணை பத்த மாதிரில பேசுறான். இங்க பாரு, என்ன பகைச்சிட்டு நம்ம சொந்தத்துல வேற பொண்ணு எடுத்துருவியா இல்ல எடுக்கதான் நான் விட்டுருவேனா? என்னடா சவால் விடுறியா? உனக்கே என்னை பத்தி நல்லா தெரியும். நான் ஒரு காரியத்தை மனசுல நினைச்சு இறங்கன்னா அதை முடிக்காம வீடு திரும்ப மாட்டேன். வெளியில வந்து வேடிக்கை பாரு. என்னமோ அதிசயமா புள்ள பத்த மாதிரி. சம்பந்தத்தை நீ வாப்பா. வேண்டாம், பெருசு முந்திக்கிச்சு. வெளியே வந்து பார். ஏய் எல்லாரும் வாங்கடா, அவன் என்னதான் பண்றான்னு பாத்துருவான். ஏவாளா, ஐயா, ஊருக்குள்ள என் பையனுக்கு பொண்ணே கிடைக்காதுங்கறியா? என்ன எப்படி சொல்றீங்க? ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கோணுங்க. அப்படிங்கிற? ஆமாங்க. ஏய், இந்தாங்க கொண்டா. இந்தா. அப்படி கொடுத்து வச்ச பொண்ணு வேற யாரா இருக்க முடியும்? உன் தங்கச்சி தாப்பா அந்த பொண்ணு. ஐயா, ஐயா கையில வேலைக்கு ஆகாது. தட்டை மாத்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்க வேண்டியதா. பிரதர், தேங்க்ஸ் பிரதர். ஏன்னா அம்சமான ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு 10 கிலோமீட்டர் பொண்ணு தேடி அலையிடான்னு எனக்கு ஞாபகப்படுத்தி பாத்தீங்களா? அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். நீ வேலைன்னு அனாதின்னு சொன்னோன்னே எனக்கு சூரியன் ஆயிடுச்சு. இப்ப அவர் தங்கச்சி கொடுத்து எனக்கு ஈக்குவலா சம்பந்தம் ஆயிட்டாரு. மாப்பிள்ளை வீட்டு சார்பில் நான் கூப்பிடுறேன். கல்யாணத்துக்கு 2 பேரும் கட்டாயம் வரணும். பொண்ணு வீட்டு சார்பில் நீயும் ஒரு பத்திரிக்கை வச்சிருப்பா. சம்மருக்கு நீங்க கட்டாயம் கூட்டுவாங்க. மாட்டுக்கார வேளா. யாரு? நீங்க தானா? வாங்க. ஆமா, என்ன விஷயம்? வேற ஒண்ணு இல்ல, காலையில இருந்து உங்க அண்ணனை சந்தை பக்கமே காணோம். அதான் என்ன ஏதுன்னு கண்டுட்டு போலான்னு வந்தேன். அன்னைக்கு வளையல் போட வந்தீங்க, அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு உடம்பு பிடிக்க வந்தீங்க, இப்ப எங்க அண்ணனே பிடிக்க வந்துட்டீங்களா? எங்க பிடிக்கிறது? உங்க அண்ணன் தான் பிடி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாரே. இன்னைக்கு எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட தைரியமா கேட்கதான் போறேன். நீங்களுமா? ஏற்கனவே உங்க அண்ணன் சொல்லிட்டாரா? ஆஹா, அண்ணன் சொல்லல. இன்னைக்கு நான் கூட கல்யாணத்தை பத்தி பேசலான்னு இருக்கேன். அப்படியா? நானே எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட கேட்கலான்னு வந்தேன். நீயும் எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். அப்போ உங்க அண்ணன் வந்ததுமே எங்க கல்யாணம்